கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனத்தில் கூட ஏன் நம்ம வண்ணாந்திரமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் கூட ஆபிரகாம் சாராளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் சாராள் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாதனால அடிமை பெண்ணாகிய ஆகாரை சாராள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆகார் நிமித்தமாவது ஒரு பிள்ளை பிறக்கட்டும், நமக்கு தான் இல்லையே அப்படின்னு சொல்லி அடிமை பெண்ணாக இருக்கிற சாராளை கணவனுக்கு மனைவி ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அப்போ நிறுத்தின உடனே இவளுக்கும் குழந்தை நிற்கிது. நின்ன உடனே என்ன பண்ணுறான்னா, நீங்கள் அதில் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தான் கர்ப்பவதியானதை கண்டு அற்பமாக நினைக்கிறாள். யாரால? சாரால அற்பமாக நினைக்கிறா ஆகார். அப்போ உனக்கு அடிமை பெண்ணாக இருந்த உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த கணவனுக்கு மனைவி ஆக்கி உன்னை அந்த இதில் ஸ்தானத்தில் வச்சிருக்கிற அந்த சாராளுக்கு நீ என்ன பண்ணுற? அவளையே சாராலே நீ அற்பமாக நினைக்கிற. அப்போது சாரால் அற்பமாக நினச்சனால சாரால் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கோவப்பட்டு தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், நான் திருமணம் செஞ்சு வச்சேன், ஆனால் அவள் என்னை அற்பமாக நினைக்கிறா, இதில் கர்த்தரும் எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சாராள் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் சாராள் என்ன பண்ணுறான்னா கடினமாக நடத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அற்பமாக நீ நினச்ச உடனே தான், ஆகார் நினச்ச உடனே தான் சாராள் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆகார் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம வேலைக்காட்சியாக வந்தோம், ஒரு அடிமை பெண்ணாக வந்தோம், இன்றைக்கி இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க, அவகிட்ட அன்பாக இருந்து, சாராள் கிட்ட ஆகார் அன்பாக இருந்து, அன்பாக அனுசரித்து விட்டு கொடுத்து அன்பு செலுத்தியிருந்தா ஏன் சாராள் உன்னை கடினமாக நடத்துவா? அப்போ அதை கடினமாக நடத்த காரணம் யார்? உன் சுபாவம், உன் வாழ்க்கை மாறலை. உனக்கு ஒரு உயர்வு வந்தவுன்னா அவங்கள அற்பமாக நினைக்கிற, உனக்கு பெருமை ஆயிடுச்சு. நமக்கு குழந்தை நின்றுச்சு, அவங்களுக்கு குழந்தை, சாராளுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி பெருமைனால நீ அவளையே அற்பமாக, சாராளையே அற்பமாக நினச்ச. பெருமை. அப்போ இந்த சுபாவத்தினால நீ அவ்வளோ அற்பமாக, சாராளை அற்பமாக நினச்சி பெருமைப்பட்டனால, உனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தான்னு பெருமைப்பட்டனால தான் உனக்கு இந்த வாழ்க்கை. சாராள் உன்னை கடினமாக நடத்தின காரணம் அதுதான். அந்த கொடுமை தாங்க முடியாமல் ஓடிடுறா ஆகார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தூதனை அதுக்கப்புறம் நீ போய் உங்கள் நாத்தனார்கிட்ட அடங்கியிரு, அங்கே நீ அடங்கியிரு, நான் அவனு கொடுக்கப்படுற குழந்தைக்காக நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போது இவன் பண்ண மாதிரியே இவளுக்கு பிறந்த பையனும் பண்ணுறான். அதுலேயே நம்ம 21வது அதிகாரத்திலோட பார்க்கும்போது 9வது வசனத்தில், ஆபிரகாம் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதே சாராள் கண்டு. அப்போது ஆகாருடைய பையன் பரியாசம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் சாராள் முடிவெடுத்தா, இனி இவங்க இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெயர் சபா வனாந்தத்தில் அலைஞ்சு திரியிறாளாம். ஏன் அலைஞ்ச? எதுக்கு வனாந்தத்தில் அலைஞ்சு திரிய அளவுக்கு உனக்கு வந்த வாழ்க்கை ஏன் அப்படி ஆச்சுன்னா, உன்னுடைய சுபாவம், பெருமை, பரியாசம் பண்ணுறது, மற்றவங்கள அற்பமாக நினைக்கிறது. உன் பையனும் அந்த மாதிரி பண்ணுறான். நீ பண்ணனால தானே அதை பார்த்து பார்த்து வளர உன் பையனும் என்ன பண்ணுறான்? அதே பரியாசம் பண்ணுறான். அவங்ககிட்ட அந்த அன்பு, அவங்க செஞ்ச நன்மையை நினச்சி பார்க்க முடியல. எந்த ஸ்தானத்துலேருந்து எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்களேன்னு சொல்லி அதை நினச்சி பார்க்க முடியல. அதுக்கு நன்றியாக இருக்க முடியல. நீ காலமெல்லாம் நீ நன்றியாக இருந்திருக்கணும் சாராளுக்கு. அவங்கள அன்பு செலுத்திருக்கணும். அவங்ககிட்ட நன்றியாக இருந்திருந்தா கண்டிப்பாக அனுப்பிச்சிருக்க மாட்டா சாராள். சரி, நம்ம பிள்ளை கூடவே இருக்கட்டும்னு நினச்சிருப்பான். அதனால தானே தன் கணவனுக்கே கொடுத்தா. அதை காப்பாற்றிக்கல. அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாராலே அனுப்புகிறா. ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தால் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சாராள் என்ன சொல்கிறா அதை நீ செய்யணுறாரு. அதுக்கப்புறம்தான் அலைஞ்சு திரியிறா பெயர் சபையில். ஆனாலும் ஆண்டோட இரக்கம், ஆண்டவர் தண்ணி இல்லாமல் அழும்போது உட்கார்ந்து சத்தமிட்டு அழுத்துக்கெல்லாம் காரணம் என்ன? வனாந்திரத்தில் அலைந்து திரியத்துக்காக உனக்கு இந்த நிலைமை. நம்ம வாழ்க்கை மாறாவிட்டால் இப்படி தான் வனாந்திரத்தில் ஆண்டவர் கொண்டு போவார்.
நம்முடைய வாழ்க்கையிலே சரி, ஏன் சில வனாந்தரமான பாதை, ஏன் பாடுகள், ஏன் சில அவமானத்தின் பாதையில் தேவனை அனுமதிக்காமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வராது. அது யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காத எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வராது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சுபாவங்கள் மாறாவிட்டால் வனாந்திர பாதையில் தேவன் கொண்டு போவார். சில பாடுகள் மத்தியில் தேவன் கொண்டு போவார். சில அவமானங்களையும் தேவன் அனுமதிப்பார். மோசையோட வாழ்க்கையில் கூட ஏன் வனாந்திரம், 40 வருஷம் எதுக்கு வனாந்திர பாதை மோசைக்கு? இப்போ மோசை பிரேனான போது சகோதரை போய் பார்க்கும் பொழுது, அப்போ எபிரேயரில் ஒருத்தனை எகிப்தியன் அடிக்கிறான். அடிக்கிறதை பார்த்துட்டு உடனே அவனை வெட்டி சாவடிச்சிடறான். மோசை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய தரிசன திட்டம் பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் அடிக்கிறதை பார்த்துட்டு உடனே சாகடிச்சிடறான். அப்போ தேவன் வச்சிருக்கிற மிகப்பெரிய தரிசனத்துக்கு இப்படிப்பட்ட உடனே ஒரு கோபம் வந்து சாகடிக்கிற அளவுக்கு போனால் அவனை கொண்டு வச்ச தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை கானானு கொண்டு போகணும் எகிப்திலிருந்து. அப்போ அதுக்கு கர்த்தர் ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்காரு. அப்போ இந்த கோபம் இருந்துச்சுன்னா அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி கொண்டு போக முடியும்? அப்போ அந்த கோபம் மாறணும், அவன் சுபாவங்கள் மாறணும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வனாந்திரத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். கர்த்தர் தான் அனுப்புகிறாரு. நீ கொலை பண்ணிட்ட, அவ்வளோதான். பார்வோன் தேடும்போது, அவனை சாகடிக்க தேடும்போது வனாந்திரத்துக்கு போகிறான். வனாந்திர பாதையில் ஆடு மேய்ச்சிட்டு 40 வருஷம் எல்லாத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. வனாந்திர பாதையில் சும்மாலாம் இருக்காது. அங்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லா சுபாவங்கள்லாம் மாறி அப்புறம் அவன் நல்ல சாந்த குணம் மாறின பிறகு தான் கர்த்தர் தரிசனம் கொடுக்குறாரு. சரி, கர்த்தர் வச்ச அந்த தரிசனத்துக்கு ஏற்றபடியே மோசே மாறி இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம்தான் அந்த ஆண்டு தரிசனம் கொடுத்து தரிசன பாதையில் தேவன் கொண்டு வர. அப்புறம் ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். அவன் பூமியில் எல்லாரையும் பார்க்கலாம், அவன் சாந்த குணமுள்ளவன் கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்குது, உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கலாம். அந்த தரிசனம் நிறைவேற தாமதமாகுதா? நான் எங்கே தவறு செஞ்சேன்? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் தரிசனம் நிறைவேறலை? ஏன் இந்த பாடுகள் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியல? அப்போ எந்த இடத்துல நான் தவறுறேன் ஆண்டவரே? எந்த சுபாவம் என் வாழ்க்கையில் மாறலை? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டார். இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த கோபம் ஆண்டவர் நீதி செய்ய முடியாது. கர்த்தர் வைத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் வைத்த தரிசன பாதையில் போக முடியாது. கோபம்ன்றது பிசாசோட ஆயுதம். கோபத்தினால தான் பல பாவங்கள் செய்கிறான். நிறைய பாவங்கள் செய்யறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கோபம்தான். அந்த கோபம் இருந்தால் ஆண்டவர் தன்னோட நீதியை செய்ய முடியாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, நம்மை ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் நாம் மாறும் வரை கர்த்தர் சில பாதையில் வனாந்திர பாதையில் கர்த்தர் கொண்டு போவார். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த வனாந்திர பாதையில் இருக்கீங்க? ஆகார் வாழ்க்கையில் வனாந்திரத்துக்கு அலைஞ்சு திரிகிறா. அவளுடைய மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது, அவளுடைய பெருமை, பரியாசம், இந்த சுபாவங்கள் அவளை வனாந்திரத்துக்கு கொண்டு போச்சு. நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டிய குடும்பத்தை விட்டு வனாந்திரத்துக்கு போக காரணம் அவளுடைய சுபாவங்கள். அன்பு செலுத்துகிற, நன்றி இல்லை, நன்றி இழுவலாக வாழல ஆகார், அன்பு செலுத்தலை. அதனால தான் அவளுக்கு அந்த வனாந்திர பாதை. அதனால கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த பாவம், எந்த சுபாவங்கள், நம்ம போகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதிகள், இந்த பாதைகளுக்கு, இந்த தேவனுக்கு இந்த பாடுகள் மத்தியில் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. எல்லாம் வனாந்திர வாழ்க்கை தான். அந்த காலத்தில் வனாந்திரத்துக்கு ஆடு மேய்க்க விட்டு அதில் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. நம்மெல்லாம் வனாந்திரன்னா பாடுகள் மத்தியில் போகிறது. அப்போ நம்ம எங்கே தவறு செய்கிறோன்னு சொல்லி நம்ம சரி செய்து தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம மாறணும். கனி கொடுக்குற பாத்திரமாய், சாட்சியுள்ள பாத்திரமாய் நம்ம மாறின பிறகு தேவன் நம்மை கொண்டு வைத்த தேவ தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா?
துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, இந்த வனாந்திர பாதையில் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே, எந்த பாடுகள், எந்த பிரச்சனைகள், எந்த அவமானத்தில் கடந்து போனாலும் ஆண்டவரே அப்போ எந்த சுபாவங்கள் ஆண்டவரே இந்த பாதையில் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு ஆண்டவரே, அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அப்பா, இந்த வனாந்திரத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எப்படி மோசையை முழுமையாக மாற்றி உன்னை குறித்து வைத்த தரிசனத்தை பாதையில் கொண்டு வந்தீரோ அதே போல் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த காரியம் ஆண்டவரே அப்பா, எந்த சுபாவங்கள் தடையாக இருக்கோ அதை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் விடுவிக்கும்படி அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்க, இந்த வனாந்திர வாழ்க்கையிலேருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டு ஆவியானவரை ஒரு மனமகிழ்ச்சி நாட்களுக்குள்ளே, சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ளே, ஆசீர்வாதத்தின் நாட்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.